கருப்பட்டி பய 1 மாசமா தங்கிக்கிட்டே இருக்கான். நான் பாட்டுக்கு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு தின்னுக்கிட்டே இருக்கான். இத கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லையா? என்னங்க காபி? அவங்கவுங்க சொந்தக்காரங்களே அவங்கவுங்க தான் கேட்கணும். அவங்கவுங்க சொந்தக்காரங்களை அவங்கவுங்க தான் கேட்கணுமா? உன் சொந்தக்காரன் தானடி, நீ கேட்க வேண்டியதானே? என்னது ஏன் சொந்தக்காரனா? உங்க சொந்தக்காரன் சொல்லிட்டு அவன் இங்க வந்து தங்கி இருக்கான். ஏன் சொந்தக்காரன் உன்கிட்ட சொன்னானா? ஆமா, என்கிட்ட உன் சொந்தக்காரன் சொன்னான். அப்ப அவன் யாருக்கு சொந்தக்காரன்? யாருக்கு தெரியும்? இப்ப அவன் எங்க? அவன் அதுதான் அவளே வரா. சரியா இருக்காங்க. இன்னைக்கு என்ன தேய்ச்சி குளிக்கணும்னு சொன்னே, ஈரல் எடுத்து குழம்பு வச்சீங்களா? ஈரல் தானே எடுக்கிறேன். ஐயா, கொஞ்சம் பனியனை கழட்டுறீங்களா? ஏன் என்ன தேய்ச்சி விட போறீங்களா? ஓ, ஈரலை எடுக்கிறதுக்கு. ஏன் ஈரல் எடுக்க போறீங்களா? ஆமா, வெளிய கடை இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு, அதனால இதுலயே ஈரல் எடுத்துற போறேன். இதுல ஈரல் எடுத்தா ஒரு 50 முனியாண்டி விலாசுக்கு அனுப்பலாம். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்லயே வந்து என்கிட்டயே பொய்ய சொல்லி இந்த மாதிரி நான் சுத்தவே இல்லை, நீ ஏன்டா சுத்துற? என்னடே, என்கிட்ட வந்து என் சம்சாரத்துக்கு சொந்தக்காரன் சொல்லிருக்க, என்கிட்ட வந்து அவரோட சொந்தக்காரன் சொல்லிருக்க, போலீஸ்காரன் வீட்லயே பொய்ய சொல்லி தங்கி இருக்கியா? உன்ன உள்ளாக்கே தெரியும். முழிக்கிற மொழிய பாரு. யாரா நீ? நாங்க சொல்றோம். ஏன் நீ சொல்ல மாட்டியா? அடடே, வேலூர் ஜெயில இருந்து தப்பி எங்க கிட்ட மாட்டினான். எங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இங்க வந்து சேர்ந்துட்டான். இவனை கேட்டான பல நாளா நாங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏயா, நீ ஒரு போலீஸ்காரனா? இத்தனை நாளா திருடனை வீட்டுக்குள்ளேயே வச்சு உபசரணை பண்ணிட்டு இருந்தியா? சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்படி ஒண்ணு என் வீட்டுல நடந்ததாக வெளியே சொல்லிடாதீங்க, எனக்கு ரொம்ப கேவலம். மூஞ்சிய பாரு, ஆமைய திருப்பி போட்டது மாதிரி. யோ, இவனை கூட்டிட்டு போங்கயா, வீட்டு பக்கம் கூட்டிட்டு போயிடாதீங்க. முழிக்கிற மொழிய பாரு, திருட்டு மொழி. போயா போயா. என்னடி வாந்தி எடுக்கிற? ஒண்ணும் இல்லையா, இத்தனை நாளா திருட நம்ம வீட்டுல தங்கி இருந்ததை நினைச்சேன், தலையை சுத்தி வாந்தி வந்துருச்சு. நல்ல வேலை, சும்மா தானே இருக்கிறோமேனு வாந்தி எடுக்கிறியான்னு பார்த்தேன். நான் பதறிட்டேன். வாடி. அம்மா. என்னப்பா? என் கூட யார் வந்திருக்கான்னு சொல்லுங்க. உன் ஃப்ரெண்டு. எங்கம்மா உன்னை 2 நாளா காணோம்? எங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டாரு. ஏமா? நேத்து கல்யாண வீட்டுல லைட் அணைஞ்சதும் எங்க அப்பா ஓடி போயிட்டாரு. ஏன்பா ஓடிட்ட அப்படின்னு கேட்டா, யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டாரு. அதனால தான் நான் வீட்லயே இருந்துட்டேன். பாத்தீங்களா, நிச்சயமா அந்த ஆளு விமல் கரை துப்பாக்கி கொடுத்திருக்கான். அந்த பெரிய மனுஷன் ருத்ரமூர்த்தி பயங்கரமான கடத்தல்காரன். தன் பேர் வெளியே வராம அவன் தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கணும். அண்ணி, இது சும்மா விடக்கூடாது. அந்த பாவியை நாம எல்லாரும் சேர்ந்து பழிக்கு பழி வாங்கணும். நீங்களா அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். அம்மா, நீங்க சந்தேகப்படுற ஆளு சாதாரண ஆளா இருந்தா பரவாயில்ல, சமுதாயத்துல பெரும் புள்ளி. இல்ல, கரும்புள்ளி. அந்த ஆளை பத்தி இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்களே. கோபப்படாதீங்கம்மா, நாங்க அவரை கவனிக்கிறோம். சந்தேகப்படுற மாதிரி இருந்தா நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். அது வரையிலும் பொறுமையா இருமா. நிதானமா செயல்பட்டா அவன் கேசிய மாத்திடுவான். என்ன பண்றது? எங்களை மாதிரி அப்பாவிகளுக்கு அநியாயம் ஏரோப்ளேன்ல வருது, நியாயம் கட்ட வண்டியில வருது. தெரிஞ்சா காட்டி கொடுத்துருவான்னு கண்ணை குருடாக்கின குரலை வச்சே கண்டுபிடிச்சிட்டானே. இனி அவனை விட்டு வச்சோம் நான் உயிரோடு இருக்க முடியாது. கவலைப்படாதீங்க, அவனை கடத்தி கொண்டு போய் எங்கேயாவது காட்டுல விட்டுறேன். உலகத்தை விட்டே அனுப்பிச்சது செஞ்சிடுறேங்க. இந்த ஆளு ஏன் விமல் வீட்டுல ஏறி குதிக்கிறான்?
என்ன இவன் உன்னை காப்பாத்தினானா? ஆமா சார், என் உயிர் போற நேரத்துல இந்த ஜீவா தான் வந்து என்ன காப்பாத்தினான் சார். இந்த ஜீவா ரொம்ப திறமசாலி, நல்ல பலசாலி. இப்படி ஒரு கெட்டிக்காரன் நம்ம கூட்டத்துல இருந்தா நம்ம கூட்டத்தை யாரும் அசைக்க முடியாதுன்னு தான் இவனை இங்க கூட்டிட்டு வந்த சார். இவனை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்பா உள்ளே அடிச்சுக்கிட்டு இருந்த நீ எஸ்பி குடும்பத்துல போய் ஏன் சேர்ந்த? என் மேல இருக்கிற பயங்கர குற்றச்சாட்டுகள்ல இருந்து என்ன காப்பாத்துவாருன்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவர் போயிட்டார். உழைச்சு வாழ்றதை விட உழைச்சு வாழ்றதா சுகம். வெரி குட். காட்டுல வாழ்ற சிங்கம் மாதிரி கட்டுப்பாடு இல்லாம வாழ்றதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்தேன். இது என்ன சார் இது? எச்சி பழக்கம்? எப்பவுமே சுத்தமானாலும் சரி, ரூபா நோட்டானாலும் சரி, எச்சில் தொட்டு புரட்டுறதா எனக்கு பழக்கமா போச்சு. விசித்திரமான பழக்கம் தான். அது சரி, மர்ச்சன்ட் ரோட்ல ஒரு ஜுவல்லரி இருக்கு. அங்க நிறைய வைர நகைகள் இருக்கு. அங்க கொள்ளையடிச்சிட்டு வந்தீங்கன்னா இங்க சேர்றத பத்தி அப்புறமா முடிவெடுப்போம். நீங்க என்ன சோதிக்கிறீங்களா? இந்த சோதனையில நான் எப்படி ஜெயிக்கிறேங்கிறத பாருங்க. திருடனும் கொள்ளக்காரனும் திருந்தவே மாட்டாங்க. அவனுக்கு இருக்க இடம் கொடுத்தீங்க, அதான் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிட்டான். கொள்ளக்காரனா இருந்தாலும் நல்லவன் தான் நினைச்சோம். கடைசியில அவன் அயோக்கியன் நிரூபிச்சுட்டானே. அவன் வீட்டுக்குள்ள வரும்போதே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும். ஆனா அதை விட்டு ஆதரிச்சு அன்பு காட்டினீங்க. அதான் அவன் யாருன்னு காட்டிட்டு போயிட்டான். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எல்லாரும் ஆத்திரப்படுற அளவுக்கு ஜீவா ஒண்ணும் பண்ணல. என்ன சொல்றீங்க? ஏன் திட்டப்படிதான் ஜீவா அங்க போயிருக்கான். அண்ணி, நீங்க சொல்றது நியாயத்தையும் சட்டத்தையும் இனிமே யார்கிட்ட இருந்து எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லை. ஒரு போராட்டத்துக்கு நாமளே தயாராக வேண்டியதுதான். என் திட்டத்தோட முதல் கட்டம் தான் ஜீவா அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறது. வணக்கங்க. வணக்கம். நீங்க என்னங்க இப்படி கேட்டீங்க? அல்டா படத்துல இருந்து கோல்மால் படம் எடுக்கிறோம், உங்க கடையில ஷூட்டிங் பண்ண போறோம்னு போன் பண்ணு. ஞாபகம் இல்லையா? எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது. இதா ஞாபகம் இருக்குது. ஆமா, 6 ஆட் கொடுக்கறது. புதுமுகம் போனேஷ், அறிமுகம் ஆஷா. போனேஷ் வானா, ஆஷா எங்க இருக்குது? இருக்குங்க. கடை முதலாளியா நீங்க ஆக்ட் பண்ணுங்க. நானா? ஆமாங்க. உங்களுக்கு இருக்கிற முகவட்டு வேற யாருக்கு இருக்கு? ஐயா, அவங்க கூப்பிட்டுங்களா? நீ போயா, ஆஷா வர சொல்லு. கொஞ்சம் இருங்க. வாங்க வாங்க. முதலாளி ரொம்ப தங்கமானவர். இவர்தான் இந்த படத்துக்கு டைரக்டர். ஹலோ. இவர்தான் கேமராமேன். வணக்கம் சார். அசோசியேட் டைரக்டர். ஹலோ. இவர்தான் இந்த படத்துக்கு ஹீரோ. இந்த பையனா? பார்த்தா சின்ன பையமா தெரியுது. நடிப்பு நல்லா வருது. சீன் முடிஞ்ச அப்புறம் பாருங்க எப்படி என் நடிப்புன்னு. பொண்ணுங்க பொண்ணு பொண்ணு ஹீரோயின். வணக்கம். நடிக்கவே வேணாம், என்னாலே போறோம். அப்போ ஆரம்பிக்கலாமா? முந்திரி கொட்டை இன்னும் சீனே சொல்ல, அதுக்குள்ள என்ன கிளாப் வைப்பா? ஆமா டைரக்டர், இப்ப நீ என்ன படம் எடுக்க போற? கதாநாயகனும் கதாநாயகன் இங்க வந்து நகை வாங்குறாங்க. வாங்கிட்டு இங்க இருந்து ஓடிடுறாங்க. ஓடிடுறாங்களா? அப்ப நான் என்ன செய்யறேன்? ஓடு கத்துறனா? இல்ல. போலீஸ் போன் பண்றனா? அதுவும் இல்ல. என்னையா பண்றேன் நானு? பாத்துட்டு சந்தோஷமா இருக்கீங்க. என்னையா டைரக்டர் நீ? திருட்டு போறாங்க, சந்தோஷமா இருக்க முடியுமா? இது ஒரு வித்தியாசமான படங்க. டைரக்டர் சொல்றது செய்யுங்க. சரி அல்டாப்பே ஐயா, நான் நடிக்கிறது நல்லா தெரியும்ல. என்னங்க அப்படி கேட்டீங்க? நாளைக்கு பாருங்க, இந்தியா பூரா தெரிய போறீங்க. ஆஷா கூப்பிடு. ஆஷா, ஒரு விஷயம். என்ன? கதாநாயகனும் கதாநாயகன் இங்க இருந்து ஓடுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க கேமராவை தூக்கிட்டு வேனுக்கு ஓடுறோம். அப்புறம் அதுக்கப்புறம் வேன் ஓடுது. பிலிம் அதுவும் நயா ஓடுது. அதுக்கப்புறம் லாங் ஷாட் கட் அப்படின்னு கட்டுவேன். அது உங்க காதுல விழுந்தா நீங்க கத்தலாம். வாயா இங்க. இங்க வாயா. டைரக்டரா நீ? கொண்டுடா. ஆமா டைரக்டர் சார். இந்த சீனுக்கு வேண்டிய நகையெல்லாம் கொண்டு வந்தாச்சா? ஆர்ட் டைரக்டர் அல்போன்ஸ் இவா. சார் நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கையா? இல்ல சார், வழக்கம் போல மறந்து வந்துட்டேன். ஏயா நீங்க எல்லாம் ஷூட்டிங்க்கு வர்றீங்க? கொஞ்சம் ஏன் சார் திட்டுறீங்க? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? சார் நகை இல்லைன்னா நீங்க ஷூட்டிங் நடக்காம போயிடும். என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு நகை தானே வேணும். இந்த கடையில் உள்ள ஒரிஜினல் நகையே தரேன். 1.5 லட்சம் ரூபாய் வேல்யூ அது. தரேன். அந்த இது உங்களுக்கு சூட் ஆகுமா பாருங்க. ஓகே சார். கேமராமேன் ரெடியா? ரெடி சார். நம்பர் கொடுப்பா. 1 by 1 டேக் ஆக்ஷன். சார் நெக்லஸ் காமிங்க. நெக்லஸ் பேட்டர்ன் இவ்வளவு இருக்குது. இதுல உங்களுக்கு எது பிடிக்குது? ஏதாவது பிடிச்சிருக்கா? எதுவுமே பிடிக்கலங்க. எதுவுமே பிடிக்கலையா? வேற ஏதாவது லேட்டஸ்ட் மாடல் காமிங்க. லேட்டஸ்ட் பாருங்க. இது எப்படி இருக்குது? பரவாயில்ல. இத பாருங்க. நல்லா இருக்கா?
ஐயா பையனு பொண்ணு ஓடுறாங்க. சார் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, நீங்க பாட்டு கத்தாம இருக்கிறீங்க. நீ சின்ன பையன், உனக்கு விஷயமே தெரியாது. இப்ப கத்த கூடாது. டைரக்டர் அங்க போய் கட் சொல்வாரு, அப்புறம் தான் கத்தணும். கட் சொல்லுவாரா? அங்க பாருங்க எல்லாரும் இந்த ஏரியா விட்டே போயிட்டாங்க. போட்டு ஏரியா விட்டு போட்டாங்களா? ஆமா.